இந்த ஆன்மீகம் வேற, சங் பரிவார் ஆன்மீகம் வேற. இந்த ஆன்மீகம் இஸ்லாமியர்களை நேசிக்கும். பள்ளிவாசலுக்கு போனா என் பிள்ளைக்கு உடம்பு குணமாகும், என் குழந்தைக்கு உடம்பு குணமாகும் அப்படின்னு அன்னைக்கு ஒரு பிராமணர் எங்கள் கூட பயணிக்கின்ற 99.99% இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அந்த சிநேகத்தோட தான் இருக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கான உறவு இரத்த உறவு, தொப்புள்குடி உறவு. நிகழ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி கணைகள் நிகழ்ச்சியில் நம்முடன் பங்கேற்றிருப்பவர் இந்திய தௌஹீத் ஜமாத் துணைத் தலைவர் திரு முகமது முனீர் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நேயர்களுக்கும் மதுரையில எல்லாம் வாங்க மாப்பிள்ள மாமா இப்படிதான் பேசுவாங்கன்ட்டு. ஆனா இப்ப சில பேர் இந்த ரெண்டு சமூகத்துக்கும் இடையிலான அந்த இணக்கம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. இது சென்னையில முக்கியமா நீங்க ஊரு சைடோட சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இன்னமும் முஸ்லீம்கள்லாம் வீடு கொடுக்கறது இல்லை. அது இன்னமும் நானும் பாக்குறேன். இந்த மாதிரி அந்த இணக்கம் குறையுதா இல்லை வளருதா? இது அருமையான கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான உறவு வலுவா இருக்கா, வலுவிழந்திருக்கா அப்படிங்கிறீங்க. ஆனால் சங் பரிவார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வலு இலக்க வைக்கிறதா அவங்களுடைய டார்கெட். இப்போ உதாரணத்துக்கு இந்து ஆன்மீகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆன்மீகம் வேற, சங் பரிவார் ஆன்மீகம் வேற. இந்த ஆன்மீகம் இஸ்லாமியர்களை நேசிக்கும். RSS சித்தாந்தத்தை உள்வாங்கிய ஆன்மீகம் சொல்றாங்கல்ல, அது முஸ்லிம்களை வெறுக்கும். இந்த நிலைப்பாடல நீங்க பார்க்கணும். இப்ப சென்னை போன்ற இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல வீடு தர மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தாலும் பல இடங்கள்ல கொடுக்குறாங்க. இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடம் ரெண்டு இடத்த தான் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பான்மை 99 விழுக்காடு 99.99 விழுக்காடு இருக்கக்கூடிய பிற மத சகோதரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் நான் வசிக்கிறேன். உதாரணத்துக்கு அந்த அளவுக்கு. ஆனா எனக்கு எல்லாரோட இணக்கமா தான் இருக்கு. அதே இடத்துல ஒரு நான் முஸ்லீம் வீடு கிடைக்கிறாங்க, தாராளமா கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு எங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய முஸ்லீம் சகோதரி அதே இடத்துல தான் குடியிருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு சில பேர் தவிர்க்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த சூழல்லாம் மாறி இருக்கு. தாராளமா கொடுக்கலாம். எந்த அளவுக்கு நான் பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே மார்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது. மார்கழி மாசம் தானே இது, கடுமையான குளிர் இருக்குங்கள. காலையில அதிகாலை தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போங்க. அந்த பள்ளிவாசல் வாசல்ல யார் இருக்கிறான்னு பாருங்க. யார் இருப்பா? தொப்புள்குடி உறவுகள். கண்டிப்பா. எப்படின்னா அவங்களுக்கு இஸ்லாமியோடைய ஆன்மீகத்துக்கு அதுல பிராமணர் இருப்பாங்க. இப்ப பாக்குறேன், அன்னைக்கு அது ஆச்சரியம் பாக்குறேன், ராஜஸ்தான் மக்கள் மார்வாடி மக்கள் நிறைய இருக்கிறாங்க. நான் இருக்கக்கூடிய பகுதியில ராஜஸ்தான் மக்கள் மார்வாடி குழந்தைங்கலாம் வரிசையா நிக்குது. இவ்வளவு பெரிய பணியா இருக்கு, இத்தனை பேர் இருக்கிறாங்களே அப்படின்ட்டு நாங்க கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறவங்க. உள்ள அவங்க பணியா இருக்கு, உள்ள நில்லுங்க அப்படிங்கிறோம். அப்ப அந்த மாச்சரியங்கள்லாம் இல்ல. அப்ப பள்ளிவாசலுக்கு போனா என் பிள்ளைக்கு உடம்பு குணமாகும், என் குழந்தைக்கு உடம்பு குணமாகும் அப்படின்னு அன்னைக்கு ஒரு பிராமணர் நான் போய்கிட்டு இருக்கிறப்ப என்னை வழிமறிச்சு நிப்பாட்டுற, பாய் நில்லுங்க அப்படின்ட்டு. எங்க அப்பாவுக்கு 80 வயசு, எங்க அப்பாவுக்கு 80 வயசோ 90 வயசோ முடியாம இருக்கிறாரு. எங்க அப்பாவுக்கு நான் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க பார்க்குறேன். அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, அல்லாஹ் கோயிலுக்கு போய் அங்க இருந்து யாரையாவது கூட்டிட்டு என்னை மந்திரிச்சிட்டேன்னா நான் நல்லா எந்திரிச்சிருவேன்ப்பா. வேற நீ எத்தனையோ மாத்திரை மருந்து கொடுக்குற. யாரு? பிராமணர். அது இங்க அப்ப தயவு செய்து நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சார், நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்றேன். அல்லாஹ் கோயில்ல இருந்து ஒரு ஆளை கொண்டு எங்க அப்பாவை காப்பாத்துங்க சார், எங்க அப்பாவே இதைத்தான் சொல்றாரு அப்படிங்கிறாரு. உடனே அதற்கான நம்ம ஏற்பாடு பண்ணி எந்த வித இதுவுமே இல்லாம உடனே செஞ்சா நல்லா இருக்கிறாருன்னு வைங்களேன். அப்ப இதுதான் இணக்கம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பிராமணர்கள் முஸ்லீம்களை வெறுக்கிறாங்க, பிராமணர்கள் அப்படிலாம் இல்லை. அதுல ரெண்டு இருக்கு. சங்கிகள் இருக்கிறாங்க, சாமானிய ஆன்மீகத்தை உள்ளவங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு எனக்கு ஓப்பன் ஹார்ட், என்னைய பத்தியே நான் சொல்றேன். எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது. இப்போ என்னுடைய தந்தையார் மரணிச்சிட்டாங்க. என்னுடைய ஃபாதர் இல்ல, மாமனார் மாமியார்லாம் ஊர்ல இருக்கிறாங்க, முதியோர்களா இருக்கிறப்ப எனக்கு 3 மாதங்களாக முழுமையாக பக்கபலமா இருந்தது ஒரு பிராமணர். எந்த அளவுக்குன்னா, நான் அவரா வாலண்டியரா ஹாஸ்பிட்டல் போனோம்னா அவரே வந்துருவார், நான் வர்றேன் அப்படின்ட்டு.
குங்கும பொட்டு வச்சிருப்பாரு, சந்தன பொட்டு வச்சிருப்பாரு. ஏன்னா ம். 2 பேர்கிட்டயுமே இந்த சமநிலை இருக்குன்னு சொல்ல வரேன். இதுல முக்கியமான விஷயம். ஆமா. முஸ்லிம்கள்ட்டையும் இருக்கு, இந்துக்கள்ட்டையும் இருக்கு. அப்ப அவர் என்ன வந்துறாருன்னா, சர்மா அவர் வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அவர் எனக்கு வந்து என் கூட சேவை செய்யணுங்கிற அவசியம் இல்லை அவருக்கு. ம். அவருடைய மகன் கனடாவில் இருக்கிறான், மகன் வந்து அமெரிக்கால இருக்கிறாங்க. ம். எந்த அளவுக்குன்னா, எனக்கு வந்து பிடிக்கக்கூடிய எங்க வீட்டுல வேலைக்கு ஆள் இருக்கு. ஆனா நான் தான் உங்களுக்கான வெஜிடபிள்ஸ் வாங்கி தருவேன்னு போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. மருத்துவமனை, சிம்ஸ் மருத்துவமனையில் ஆச்சரியமா பார்ப்பாங்க. நான் இவ்வளவுக்கும் இஸ்லாமிய இயக்கத்துடைய முக்கியமான தலைவர்னு அவருக்கு தெரியும். பக்கத்து வீட்டுக்காரர். என்னைக்கு உடம்பு சோம்பலாம பார்க்க வர்றப்ப எல்லா அமைப்பு தலைவர்களும் வர்றாங்க, இஸ்லாமிய தலைவர்களும் வர்றாங்க. ஆனா அவர்கிட்ட வேறுபாடே இல்லையே. எனக்கு கூடவே அங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன குங்கும பொட்டு வச்சுக்கிட்டு சந்தன பொட்டு வச்சுக்கிட்டு பக்கத்துல என் மனைவி வந்து ஹிஜாபோட இருப்பாங்க. ஆச்சரியமா பார்ப்பாங்க, கேட்டே இருக்கிறாங்க. அந்த கவுண்டர்ல இருக்கிற பிராமண அட்டண்டர் வந்து கேட்டே இருக்கிறாங்க, எப்படின்னு கேட்க யாரு இவங்க அப்படின்னு கேட்கிறப்ப அப்ப இதுதான் இங்க பைண்டப். இதே நேரத்துல இன்னொரு சம்பவத்தையும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நான் சர்ஜரி முடிச்சு வீட்டில் இருக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு அழைப்பு வருது. ஒரு காவல்துறையில டிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி போன் அடிக்கிறார். அந்த அதிகாரி போன் அடிச்சு என்ன சொல்றாருன்னா, சார் வந்து ஒரு ஒரு தலைவர் பேரை சொல்லி இவருக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்குது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல, பிளட் நீங்க தான் தயார் பண்ணி பிளட் நீங்க தான் கொடுக்கணும் சார் அப்படிங்கிறார். பரவாயில்ல சார் கொடுக்கணும்னா கொஞ்ச நேரத்துல வந்து அவருடைய மகன் போன்ல வர்றாரு. சார் இப்படி வந்து ரமலான் நேரம், ரம்ஜான் நேரம், எங்க அப்பாவுக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்குது. அவர் யாருன்னா பிஜேபியோடைய மிக முக்கியமான தலைவர். இந்த சமநிலையை பாருங்க. நாங்களும் எப்படி நினைக்கிறோம், எங்க கூட இருக்கக்கூடிய தொப்புள் குடி உறவுகள் எப்படி நடக்கிறாங்கிறதுக்கான உதாரணம். அப்போ உடனே நான் வந்தோன்னே கண்டிப்பா எங்க அப்பா இன்னாருன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் பேர் நான் சொன்னேன்னா ஒரு சங்கடம் அவருக்கு வரக்கூடாது பாருங்களேன். அப்போ சொல்றாருன்னா உடனே இமீடியட்டா நம்ம என்ன பண்றோம்னா உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் அவரே லைன்ல வர்றாரு. சார் இந்த டிஜிபி ரேங்க்ல உள்ள அந்த அதிகாரியோடைய பேரை சொல்லி சொன்னாங்க சார் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு பிளட் வந்துடும் நாளைக்கு 5 யூனிட். அப்போ சொல்றேன் அவர்கிட்ட 5 யூனிட் 6 யூனிட்டா கேட்கறாங்க. ஃப்ரெஷ் பிளட் கேட்பாங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, சார் ரம்ஜானா இருக்கு, நோம்பு திறந்தோன்னு தான் வருவாங்க. எங்களுடைய வாலண்டியர்ஸ் போயிட்டாங்க, போய் நிக்கிறாங்க. திருப்பி அவர் பையன் போன் அடிக்கிறார், அப்பாவுக்கு கொரோனா வந்துருச்சு சார், அதனால வந்து தண்ணி போட்டாங்கன்னா. அப்புறம் 2 மாசம் கழிச்சு சர்ஜரி நடக்குது. 2 மாசம் கழிச்சு இஸ்லாம் எங்க இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் தான் போய் ரத்தம் கொடுத்து இன்னைக்கு அவர் பிஜேபியில முக்கியமான தலைவரா இருக்கிறார். இப்ப நாங்க என்னன்னா, நாங்க வந்து மனிதத்தை தான் பாக்குறோம். எங்கள் கூட பயணிக்கின்ற 99.99% இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அந்த சிநேகத்தோட தான் வந்து இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்றமுமே இல்லை. என்னன்னா, அவங்களுக்கு ஒண்ணுனா நாங்க போறோம், எங்களுக்கு ஒண்ணுன்றா அவர்களும் வருகின்றார்கள். அதனால இந்த பைண்டப் எப்படின்னா மாமன் மச்சான் பைண்டப். நீங்க வந்து ஒரு சமூகம் மட்டும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து முக்குளத்தூர் சமூகத்தை பார்த்தா அவங்க மாப்பிள்ளை தான். என்ன மாமா, நீங்க போலீஸா இருந்தா கூட மாமான்னு சொல்லிடுவாங்க. நாமளும் நம்மள எல்லாமே மாப்பிள்ளைன்னு சொல்லிடுவோம். அதை விட ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு மனிதர் போய் யாரையாவது மகனேன்னு கூப்பிட முடியுமா? இப்ப நான் இருக்கிறேன், இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு முஸ்லீம்னு வச்சுக்கிறீங்களேன், நான் ஏதாவது ஒருத்தர் மகனே அப்படின்னு கூப்பிட்டா அடிக்க வந்துட மாட்டேன்னா, என்ன போய் மகன் சொல்ற, நீ யாரான்னு கேட்க மாட்டேன்னா. ஆனா ஒரு சமூகத்தை நான் மகன் கூப்பிடுவேன், அவங்க என்ன அப்பான்னு கூப்பிடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொற்கொள்ளர் சமூகம் இருக்குல்ல, ஆசாரி சமூகம் இருக்குல்ல, அவங்க என்ன அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க, நான் மகனேன்னு தான் கூப்பிடுவேன். நான் மகன் அவரை கூப்பிட்டா கண்டுக்கவே மாட்டாரு, அவரே திருப்பி என்ன மகன் கூப்பிடுவாரு. அப்ப இப்படிப்பட்ட பைண்டிங் இருக்கு எங்களுக்கு. இந்த பைண்டிங்கை வந்து நீங்க வந்து இந்த பிணைப்பை வந்து நீங்க முறியடிக்கவே முடியாது. இதை முறியடிப்பதுதான் RSS செங்பரிவாளுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை திராவிட இயக்கங்கள் முழுசா, பெரியாரும் சரி, அண்ணாவும் சரி, கலைஞரும் சரி முறியடிச்சாங்க. அதுல மிகப்பெரிய பின்னணியில உறுதுணையா இருந்தவர் ஜெயலலிதாவும் இருந்துக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க பிறப்பால் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவங்க வந்து அந்த பார்ஷாலிட்டியை பார்க்க மாட்டாங்க. அதை வந்து பல நிகழ்வுகளை வந்து நம்ம சொல்ல முடியும். அதனால இங்க உள்ள முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கான உறவு ரத்த உறவு, தொப்புள் கொடி உறவு. சகோதரர் பாக்கர் அவர்கள் வந்து பல இடங்கள்ல சொல்லுவார் தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவார். அப்படி ஒரு தொப்புள் கொடி உறவு. அதை வந்து இன்னும் சொல்ல போனா மேம்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அதை உடைக்க பாக்குறாங்க, அது நடக்கவே நடக்காது. நேரத்தை கொடுத்து நேர்காணலில் பங்கேற்றமைக்கு நன்றி. மிக்க நன்றி. இந்த நிகழ் சேனல் உண்மையிலேயே சமீபத்தில் நான் தொடர்ச்சியாக இந்த சேனலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நல்ல அரிய பல கருத்துக்களை வந்து எந்த அரசியல் சாயமும் இல்லாமல், திமுக அதிமுக அப்படின்னு சாயம் இல்லாமல், இந்த மண்ணுக்கு எது தேவையோ, இந்த மக்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையிலேயே
மெய்சிலிருக்க வைக்கின்றது, மகிழ்ச்சி அளிக்க வைக்கின்றது. இந்த சேனல் ஏறக்குறைய பல மில்லியன் மக்கள் பார்க்கக்கூடிய சேனலாக மாறணும். இந்த சேனலை பார்க்கக்கூடியவர்கள் வந்து இதை ஆதரிக்கணும். இதோடைய வெற்றி பீடு நடை போடுவதற்கு எங்களுடைய ஆதரவுகளையும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.